ம். இப்ப இங்கதான் மேட்ரு வரும். இப்ப ஒரு எஸ்எஸ்எம்டி ஒர்க் ஆகணும்னா இன்னொரு எஸ்எஸ்எம்டி கேன்சல் ஆகணும். விச் மீன்ஸ் என்னன்னா, இப்ப மேல ஹைஸ்ல ஒரு எஸ்எம்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் கீழே லோஸ்ல இருக்க எஸ்எம்டி இருக்கு. ப்ரோ 2 எஸ்எம்டி இருக்கே ப்ரோ, இப்ப நான் என்ன ப்ரோ பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி பயாஸ்ல செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். பயாஸ்ல செம்ம ஸ்ட்ராங்கா இருந்து உன் பயாஸ் பையின்னு வையன், இங்க ஃபார்ம் ஆகிற எஸ்எம்டிக்கு உன்னோட டார்கெட் இதாக தான் இருக்கும். இதுக்கு பேரு தான் மேக்னெட்டோ அப்படின்வாங்க. இப்ப டெய்லி சைக்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோ, ஏன் Q1 Q2ஓட, ஆனா மேல ஆல்ரெடி Q4 Q1ஓட ஒரு செல்லுக்கு எஸ்எம்டி இருக்கு. ஆனா உன் பயாஸ் பை, ஆனா Q1 Q2ல எஸ்எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிருக்குன்னா நீ அடிக்கிற ட்ரேடு இந்த ஹைஸ் வரைக்கும் ஹோல்டு பண்ணும். ஏன்னா இங்க புதுசா ஃபார்ம் ஆகிற எஸ்எஸ்எம்டி வந்து ஒர்க் ஆகணும்னா பழசா ஃபார்ம் ஆன எஸ்எஸ்எம்டி கேன்சல் ஆயிடும். புரியுதா? ஓகே ப்ரோ. இதை எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா டார்கெட்ஸா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எப்பவுமே. அதே மாதிரி இப்ப இங்க ஒரு வீக்லி சைக்கிள் உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா, அடுத்த வீக்லி சைக்கிள் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீ அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம். சேம் கோஸ் ஃபார் மந்த்லி சைக்கிள். போன வாரத்தோட லோவை இவன் தூக்கிட்டா அப்படின்னா இன்னொரு பேர் போயிட்டு போன வாரத்தோட ஹையை தூக்குற வரைக்கும் நீ அந்த ஒரு ட்ரேடை ஹோல்ட் பண்ணிக்கலாம். புரியுதா புரியுது? புரியுது ப்ரோ. எக்ஸாம்பிள் காட்டுறீங்க. லைட்டா கன்ஃபியூஸ் ஆகும், வரேன். அதுக்காக தான் ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ப்ரோ. இன்னைக்கு இந்த வாரம் ஒய்எம் அத்திம்பேரி இந்த வாரம் தான். ஓகே பக்கா. இந்த இடம் எடுத்துக்கோ. இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தனா மேல என்ன சைக்கிள் ப்ரோ இருக்கு? மேல ஆல்ரெடி மந்த்லி சைக்கிள் இருக்கா ப்ரோ? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த வாரத்தோட ஹைய இந்த வாரம் தூக்கிட்டான். நான் என்ன சொன்னேன், 4 hour டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணும்போது மந்த்லி சைக்கிள் சொன்னா NQ தூக்கிட்டான், ஆனா ஒய்எம் தூக்கல. தெரியுதா? ஒய்எம் அந்த ஹைஸ தூக்கல. அப்ப ஒய்எம்க்கு டார்கெட் எதா ப்ரோ வரும்? சாரி, இங்க இருக்கு. இந்த செக்மெண்ட். அப்ப ஒய்எம்க்கு டார்கெட் எதை ப்ரோ வைப்பாங்க? இப்பதானே இப்ப இங்கதான் மேக்னெட்டோ எஃபெக்ட் பிளேல வரும். இப்ப மேல ஒரு மந்த்லி சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இன்னொரு மந்த்லி சைக்கிள் கேன்சல் பண்ணணும். அப்ப டார்கெட் எதுவா இருக்கும்? ப்ரீவியஸ் வீக்கோட லோ. இஎஸ்க்கும் ப்ரீவியஸ் வீக்கோட லோ. இதுக்கு பேரு மேக்னெட்டோ அப்படின்னு. இப்ப பாருங்க ஒய்எம் பாருங்க, வந்து கொத்துவான் பாருங்க. ப்ரீவியஸ் வீக் லோ எங்க இருக்கு? இங்க இருக்கா? அதை மண்டே தூக்குறான். மண்டேவே தூக்கிட்டான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மண்டேல இருந்தே இந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. மண்டே ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆனே ஒய்எம் எதை ப்ரோ தூக்குறான்? போயிட்டு ப்ரீவியஸ் வீக்கோட லோ தூக்கிட்டானா? அப்ப இப்ப டார்கெட் எதுவா இருக்கும்? ப்ரீவியஸ் வீக்கோட ஹை. இப்ப என்கியூ பாருங்க, போயிட்டு ப்ரீவியஸ் வீக்கோட ஹை அடிப்பான் பாருங்க. ஏன் கீழே இருக்க எஸ்எஸ்எம்டி ஃபெயில் ஆகணும்னா மேல இருக்கு, கீழே இருக்க எஸ்எஸ்எம்டி ஒர்க் ஆகணும்னா மேல இருக்க இன்னொரு புது எஸ்எஸ்எம்டி ஃபார்ம் ஆகணும். புரியுதா ப்ரோ? என்கியூ தான் ப்ரீவியஸ் வீக் லோ தூக்கல, ஆனா ஒய்எம் தூக்கிட்டானே ப்ரீவியஸ் வீக் லோவ. புரியுதா இது? இது கொஞ்சம் குழப்புற கான்செப்ட். இது எனக்கே கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சது மேக்னெட்டோ எஃபெக்ட். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மேல வந்து மந்த்லி சைக்கிள் மட்டும் தான் இருக்கு செல்ஸுக்கு, வீக்லி ஃபார்ம் ஆகல. அப்ப வீக்லி ஃபார்ம் ஆகிறதுக்கு வெயிட் பண்றேன். இப்ப கீழே வீக்லி ஃபார்ம் ஆயிடுச்சா ப்ரோ? Q1ஓட லோஸ் Q2ல ஒய்எம் தூக்கிட்டா, NQ தூக்கலையா? அப்ப இப்ப ஒய்எம்க்கு அடுத்து எது டார்கெட்டா இருக்கும்? இப்ப இந்த வீக்லி ஒர்க் ஆகும்னா மேல போய் இன்னொரு வீக்லி ஃபார்ம் பண்ணும். ஒண்ணு ஒய்எம் போய் அடிக்கணும், இல்ல NQ போய் அடிக்கணும். எவனாவது ஒருத்தன் Q2ஓட ஹைஸ் அடிக்கணும். இப்ப நான் ஒய்எம் வச்சுக்கிறேன். எனக்கு இப்ப இந்த கீழே இருக்க எஸ்எஸ்எம்டி ஒர்க் ஆகணும் அப்படின்னா மேல இன்னொரு புது எஸ்எஸ்எம்டி ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நான் இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணிக்கலாம். அகைன் நீங்க என்ன பண்றான்? Q2ஓட ஹைஸ் Q3 ஓப்பனிங்ல தூக்கிட்டானா? நீங்க தெரியுதா ப்ரோ? இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு டியூஸ்டே, இது வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகுதா? Q2ஓட ஹைஸ் Q3ல தூக்கிட்டான், ஆனா NQS போய் பாருங்க. ஓ இது டப்ளிங்கா? ஓகே, இது உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்.
சாரி Q1 ஹைஸ் ப்ரோ. Q1 ஹைஸ் Q3ல என்ட்ரி தூக்கி இருக்க மாட்டான். ஆனா ஒய்எம் தூக்கி இருப்பான் Q1 ஹைஸ். இங்க தெரியுதா? Q1 ஹைஸ் இங்க லோஸ் இங்க இருக்கு. ஒய்எம் தூக்கி இருக்கானா ப்ரோ? இது வந்து டபுளிங்னு ஒரு கான்செப்ட் வரும். இதுக்கு அடுத்த கான்செப்ட் அதுதான். ஸோ பேசிக்கா இப்போ இது ஒரு வீக்லி சைக்கிள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வீக்லி சைக்கிள் ஒர்க் இப்போ இந்த வீக்லி சைக்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்தது வேற என்ன புது வீக்லி சைக்கிள் ஃபார்ம் ஆகணும்னா எங்க ஃபார்ம் ஆகணும்? ப்ரீவியஸ் டே தான் ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் ஒரு ட்ரேட் நீ ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஒரு சைக்கிள் கேன்சல் பண்ண இன்னொரு சைக்கிள் ஃபார்ம் பண்ணணும் ப்ரோ. சிம்பிளா சொல்லணும். இப்ப யூரோல இப்ப இங்க இருந்து ஏன் இவ்வளவு பெரிய பவுன்ஸ் அடிக்கிறான்? சேம் டப்ளிங். Q1 லோ Q3ல தூக்கல. வேற வீக்லி சைக்கிள் நேத்தோட லோ யூரோ தூக்கல ஜியூ தூக்கி இருப்போம். எங்கடா ஒர்க் ஆக மாட்டேங்குது? இல்ல கீபோர்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. பவர் இல்லையா? ஆமா பவர் இல்ல. ஒரு நிமிஷம் ஒரு சார்ஜ் போட்டு. இப்ப இந்த இடத்துல பாருங்க ஜிபிபி பாருங்க. வீக்லி சைக்கிள் வச்சுட்டானா 1 ஹவர்ல நேத்தோட லோ தூக்கிட்டானா ஜியோ. ஆனா யூரோ தூக்கி இருக்க மாட்டான் பாருங்க. தெரியுதா? அப்ப இப்ப என்ன நடக்கும்? டெய்லி டைம் ஃப்ரேம்ல எஃப்இஜி ஃபார்ம் ஆகுதா? அப்ப நாளைக்கு என்ன பண்ணுவான் யூரோ? போயிட்டு அந்த எஃப்இஜி ட்ரேட் ஆகி ப்ரீவியஸ் டே அடிப்பான். ஏன் இப்ப நான் என்ன சொன்னேன்? ஒரு வீக்லி ஃபார்ம் ஆச்சுன்னா இன்னொரு வீக்லி ஃபார்ம் ஆகணும். அப்பதான் அது கேன்சல் ஆகும். இப்ப இங்க ஒரு வீக்லி இருக்கு. ஆனா இந்த வீக்லி வந்து ட்ரெண்டிங்ஸ் இல்ல, ட்ரெண்டிங் கிடையாது. பைக்கு ஷிஃப்ட் ஆகல மார்க்கெட். இது என்னது? இது ஜஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். அப்ப நாளைக்கு ஆமா ப்ரோ. எல்லாரையும் ஏமாத்தணும் ப்ரோ. மார்க்கெட் அவ்வளவு ஈஸியா இருக்க கூடாதுல்ல. இப்ப நமக்கு தெரியுது. நான் ஏன் இன்னைக்கு யூரோ ஃபுல்லா கையே வைக்கல, இன்னைக்கு இதுவே பண்ணாதீங்கன்னு சொன்னா யூரோ என்ன எதுல இருக்கான்? இந்த கேண்டலோட ரேஞ்ச் கொடுத்துருக்கான். அப்ப இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி எஸ்எஸ்எம்டி பிளேல இருக்கா. ஒரு வீக்லி சைக்கிள் கீழே உட்காந்துருச்சு. அப்ப நாளைக்கு வந்து இன்னொரு வீக்லி சைக்கிள் மேல ஃபார்ம் ஆச்சுன்னா நான் ஷார்ட் அடிப்பேனா? என் பயாஸ் ஷார்ட் தானே யூரோக்கு. அப்ப இங்க அதுக்கேத்த மாதிரி டெய்லி எஃப்இஜி ஓப்பன் ஆயிடுமா? டெய்லி எஃப்இஜி 4 ஹவர் மொத்தமா எக்ஸ்ட்ரீமா டிஸ்க் பிரீமியம் வந்துருவானா? அப்ப நாளைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும்? ஒண்ணுமே இல்ல. காலைல வந்து எனக்கு இங்க ஒரு டெய்லி சைக்கிள் ஒரு வீக்லி சைக்கிள் எப்படியோ ஃபார்ம் ஆயிடும் நாளைக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? ஜாலியா இங்க இருந்து ஷார்ட் அடிக்கும். நான் இன்னைக்கே ஷார்ட் அடிச்சிருக்க வேண்டியது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. டெய்லி சைக்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி வந்திருப்போம். Q2 Q3 இவ்வளவு தூரம் மேல வந்தோம் மெண்டல். ஆனா Q2 ஹைஸ் அடிக்கல, அப்படியே கீழே ஊத்திட்டோம். இது வெறும் டார்கெட்ஸ்க்கு மட்டும் தான் ப்ரோ சூஸ் பண்ணணும். ஒரு சைக்கிள் ஒர்க் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அப்போசிங் சைக்கிள்ல இன்னொரு சைக்கிள் ஃபார்ம் ஆகும். அது எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஒரு சைக்கிள் வைக்கிற சைக்கிள் வந்து ஃபேக். அது வெறும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆக்ட் ஆகும். ப்ரோ சைக்கிள் வைக்கும் போது தான் நீங்க உஷாரா இருக்கணும். அதாவது சிம்பிளா எப்படின்னா உன் பயாஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்க எஸ்எம்டியை நம்பு. உன் பயாஸ்க்கு ஆப்போசிட்டா ஃபார்ம் ஆகிற எஸ்எம்டி பார்த்து பயப்படாது. நீ பயாஸ்ல வருவ. ஆனா மார்க்கெட் செல்லுக்கு எஸ்எம்டி கொடுக்கும். உடனே நீ போயிட்டு பயாஸ் மாதிரி ஷார்ட் அடிக்க கூடாது. அந்த செல் என்ன செல்லு? வெறும் ரீட்ரேஸ்மெண்ட். புரியுதா? கொஞ்சம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வாய் தரங்க. கொஞ்சம் புரிஞ்சுது. கொஞ்சம் குழப்பது ப்ரோ. ஒரு வாட்டி சாட்ல பார்த்தா ப்ரோ அதாவது இதை எப்படி தெரியுமா நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறீங்க? இப்ப நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்க பயாஸ் பை. ஆனா மேல செல்லுக்கு எஸ்எம்டி இருக்கு. அதை நம்பாது. பைக் எஸ்எம்டி ஃபார்ம் ஆகுது வரைக்கும் வெயிட் பண்ணுன்றேன். புரியுதா? ஓகே எழுதி வச்சுக்கிறேன். அதாவது இதை சிம்பிளா இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. நீ வந்து செல் பயாஸ்ல வர, சரி பை பயாஸ்ல வர. ஆனா மேல இங்க பார்த்தனா உனக்கு ஒரு செல் எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப அந்த எஸ்எம்டி ஃபார்ம் ஆன இடத்துல ஒரு ஹை இருக்கா? இப்ப இங்க செல் எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. மார்க்கெட்டு கீழே வரான்ப்பா. நீ பை பயாஸ்ல வர. இங்க ஒரு லிக்விடிட்டியை போட்டு வச்சிருக்க. அந்த லிக்விடிட்டி வச்சா நான் பை அடிக்கிறேன்னு வரேன். இப்ப இங்க இன்னொரு ஒரு பை எஸ்எம்டி ஃபார்ம் ஆகுது.
அப்ப இங்க நீ எடுக்கிற பைக்கு நீ எதை டார்கெட்டா வைக்கணும்? இங்க மேல ஃபார்ம் ஆன இந்த செல் எஸ்எம்டி தான் டார்கெட்டா வைக்கணும். அததான் நான் சொன்னேன் மேக்னெட்டோன்னு. இப்போ கொஞ்சம் புரியுது ப்ரோ. ஏன்னா நீ சைக்கிளா ஸ்ப்ளிட் பண்ணும்போது இது எப்படி வரும்னா இப்படி வந்துடும். Q4 Q1 Q2 Q3 ஃபார்ம் ஆகும். அப்ப என்ன ஆகும்? இங்க Q4க்கு Q1க்கு ஒரு எஸ்எஸ்எம்டி பார்த்துட்டு ஐயோ மேல செல்லுக்கு எஸ்எஸ்எம்டி இருக்கு, நம்ம செல் அடிக்கணும், ஐயோ பயாஸ் நம்ம தப்பா வந்துட்டோம்னு நினைக்க கூடாது. கீழே ஃபார்ம் ஆகிற பை சைக்கிள் இருக்கு பாரு, Q1 Q2 ஃபார்ம் ஆகுதா? ஆமா ப்ரோ. அது அடிக்கிற பைக்கு டார்கெட் ஏதாவது போய் உட்காரும். அந்த செல்லுக்கான எஸ்எம்டி தான் போய் டார்கெட்டா உட்காரும். இப்ப நாளைக்கு யூரோக்கு ஷார்ட்னா நான் என்ன பண்ணலாம்? தைரியமா இந்த லோக்கு டார்கெட் வைக்கலாம். ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீக்லி சைக்கிள் அங்கதான் ஃபார்ம் ஆகும். நாளைக்கு வீக்கே மந்த் க்ளோசிங். அப்ப நாளைக்கு மாசம் ஓப்பன் ஆகி என்ன பண்றான்? மாசம் ஓப்பன் ஆகுறான், ஓப்பன் உடனே மேல ட்ரேட் ஆகுறான், மந்த் ஹை ட்ரேட் ஆயிட்டு நாளைக்கு என்எஃபி ஹை ஆஃப் த மந்த் செட் ஆக எக்கச்சக்க சான்ஸ் இருக்கு. நான் சொன்ன ஞாபகம் இருக்கா ஒரு டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ்ல என்எஃபி சிபி ஹை ஆஃப் த மந்த் லோ ஆஃப் த மந்த் செட் பண்ணனு? ஆமா ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு இங்க டெய்லி எஃபிஜி ஃபார்ம் ஆகும். 4 hour ரேஞ்சு, 4 hour சிஆர்டி. இது 1 PM நாளைக்கு 1 AM அடிப்போம். டேப் பிளே ஆகும். 1 AM அடிப்பான், இல்ல 5 AM அடிப்பான். ஏதோ ஒரு டைமுக்கு அடிப்பான் அந்த ஹைய. ஏன்னா இங்க 5 AM எஃபிஜி இருக்கு. ஸோ 5 AM ட்ரேட் ஆகலாம். இல்லைன்னா 1 PM இதை லிக்விட் இந்த ரேஞ்ச் 1 PM 1 AM ட்ரேட் படிக்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ட்ரேட் இருக்கு. அதுக்கு நீ ஹெவி ரிஸ்கிங் போக கூடாது. ஏன்னா நாளைக்கு என்எஃபி ஸ்லிப்ல மாட்டினா சாவுதான். ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரை பண்ணலாம். புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? புரிஞ்சது ப்ரோ. எனி டவுட்ஸ்? இப்ப அடுத்த கான்செப்ட் டெர்மினல்ஸ். டெர்மினல்ஸ் அப்படின்னா என்ன ப்ரோ? அப்படின்னா என்னன்னா அந்த இப்ப நீ டெய்லி சைக்கிள் போறனா அந்த நாள் எவ்வளவு தூரம் மேனிபுலேஷன் ஆகலாம், வீக்லி சைக்கிள் போறனா அந்த வாரம் எவ்வளவு தூரம் மேனிபுலேஷன் ஆகலாம், மந்த்லி சைக்கிள் போறனா அந்த மாசம் எவ்வளவு தூரம் மேனிபுலேஷன் ஆகும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்றதுதான் டெர்மினல்ஸ். நீங்க பார்த்தனா என்னோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாரு. இப்ப தெரியுதா ஒரு மாதிரி வித்தியாசமா? கீழே கீழே வேல்யூஸ் இருக்கும், மேலேயும் வேல்யூஸ் இருக்கா? இதுதான் டெர்மினல் டிவியேஷன். இதை எப்படி பிரிப்பாங்கன்னா அந்த குவார்டர் இருக்கு பத்தியா, அந்த ஃபர்ஸ்ட் குவார்டர். வீக்லி இல்ல ப்ரோ, வீக்லி டெய்லி மந்த்லி வாட் எவர் இட் இஸ். அந்த ஃபர்ஸ்ட் குவார்டர் வருதுல ப்ரோ, Q1. ஆமா ப்ரோ. அந்த Q1 மூணா பிரிப்பாங்க ப்ரோ. அத இந்த கேன் பாக்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை வச்சு பிரிப்பாங்க. அதை பிரிச்சு இந்த இதுக்கு பேர் வந்து T1 T2 T3 அப்படின்னுவாங்க. இந்த T2ஓட லோவஸ்ட் லோவோட பாடியும் ஹையஸ்ட் ஹையோட பாடியும் T2 T3ஓட ஹையஸ்ட் ஹையோட பாடியும் ஃபிளிப் பண்ணா நீ பீரிஷா இருக்கும் போது உனக்கு இந்த 0.5 0.1ல மார்க்கெட் மேனிபுலேட் பண்ணும். நீ புல்லிஷா இருக்கும் போது இது அப்படியே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி ரிவர்ஸ்ல போட்டனா கீழே வரைக்கும் வந்து மேனிபுலேட் பண்ணும். உனக்கு டார்கெட்ஸ் இந்த 2.5 வரைக்கும் மார்க்கெட் ஏறும். இது நான் இன்டெப்தா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் சொல்லி தரேன். இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் காட்டுறேன். அதை எப்படி அப்ளை பண்ணணும் அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீக் சொல்லி தரேன் உங்களுக்கு. இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் எதுல காட்டினா கரெக்டா இருக்கும்? NQ. இப்போ நான் NQவோட வாரம் சார்ட் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? இதுதான் வீக்லி சார்ட். நான் இந்த வாரம் வந்து பை பயாஸ் வந்துருக்கேன். ஓகேவா? இதுதான் என்னோட பை பயாஸ். மார்க்கெட் ஹைக்கு போறோம். இது வந்து நேற்று வந்து மேனிபுலேஷன். நேற்று எவ்வளவு தூரம் மேனிபுலேட் பண்ணிருப்பான்றதை பார்த்தேன்னா நான் இந்த வாரம் பையின்னு வந்தேன்ல, அப்ப இந்த வாரத்தோட Q1 எங்க இருக்கு? இங்க இருக்கா இந்த வாரத்தோட Q1? Q1 மூணா பிரிக்கிறேன். இப்ப டெர்மினல்ஸ் போடுறேன். Q2ஓட ஹையஸ்ட் ஹையும் Q2 இதோட T2ஓட ஹையஸ்ட் ஹையான பாடியும் T3ஓட லோவஸ்ட் லோவான பாடியும் நான் பிடிக்கிறேன். இப்ப எனக்கு என்ன வேணும்? இந்த லெக்கு கீழே வரணும். ஏன்? நான் வந்தது பை பயாஸ். அப்படியே ரிவர்ஸ் பண்றேன். எவ்வளவு தூரம் வந்து மேனிபுலேஷன் பண்ணிட்டு போயிருக்கான்னு பாருங்க. எவ்வளவு தூரம் ஏறி இருக்கான்றது பாருங்க.
ப்ரோ அந்த டூல வந்து பாடி வராச்சும் யூஸ் பண்ணுமா, விக்ல அப்ளை பண்ணுவாங்க. விக் அப்ளை பண்ணக்கூடாது, பாடி டு பாடி தான். பர்ஃபெக்ட். இப்ப இதை நான் டெய்லி சைக்கிள் அப்ளை பண்ணி காட்டுறேன். நேத்தோட டெய்லி சைக்கிள் இது, நேத்தோட டெய்லி சைக்கிள் இது, நேத்தோட Q1. இப்ப நேத்து நான் வந்தது ஷார்ட் பயாஸ், என் டார்கெட் கீழே இருக்கு, அதை அடிச்சதுக்கு அப்புறம் தான் பை ஆகணும். அப்ப நேத்தோட Q1 நான் 3 பிரிக்கிறேன். Q1 3 பிரிச்சுட்டு Q2 பாடி இங்க இருக்கு. ஓகே, இது ரேஞ்ச் கம்மியா இருக்கா, அப்ப விக் எடுத்துக்கலாம். எவ்வளவு தூரம் மேனிபுலேட் பண்ணிருக்கான்னு பாருங்க. தெரியுதா ப்ரோ? பயாஸ் பை தானே ப்ரோ? நேத்து ஷார்ட் பயாஸ் ப்ரோ, இந்த லோ வரைக்கும் ஷார்ட், அதுக்கப்புறமா தான் லாங். இந்த லோஸ் வரைக்கும் ஷார்ட், அந்த லோக்கு டார்கெட் எங்க போய் உட்காந்து பாருங்க, 2 to 2.5. அடுத்தது இந்த வாரம் இந்த ட்ரேடு, இந்த மண்டே ட்ரேடு நான் ஸ்டாப் அவுட் வாங்கிட்டு கீழே இருக்கேன் நானே, அதுக்கு நான் தப்பா புல் பண்ணிட்டேன். இதை நான் தப்பா பார்த்துட்டேன். T1 T2 1 hourல வச்சு பக்கா. அடுத்து இது 15ல வச்சு இதோட Q1 கரெக்டா திருப்பி இருக்கானா? அது இன்னும் இன்டெப்தா எடுத்துட்டு போலாம் ப்ரோ. யூரோல அப்படிதான் திரும்பி இருப்போம். யூரோல 4 hour சார்ட் வச்சுக்கிறேன். இந்த மாசத்தோட Q1 எங்க இருக்கு? இந்த மாசத்தோட Q1 இங்க இருக்கா? மாசத்தோட Q1 4 பிரிக்கிறேன். 3 பிரிச்சு அதுல ஹையஸ்ட் ஹை டு லோவஸ்ட் லோ எங்க இருக்கு? எங்க திரும்பி இருப்பான்னு பாருங்க. தெரியுதா? அந்த 0.5 to 0.1 தெரியுதா? எங்க இருக்கு பாடி? எக்ஸாக்டா எங்க திரும்பி இருக்கான்னு பாருங்க. 0.5 டிவியேஷன் எங்க போய் உட்காருது? 2 to 0.5 எங்க? இந்த லோ. அதே மாதிரி நம்ம டெய்லி டே பை டே கூட டிவியேஷன்ஸ் புல் பண்ணலாம். அந்த Q1 3 பிரிச்சு லைக் எவ்வளவு தூரம் மேனிபுலேஷன் நடக்கும், எவ்வளவு தூரம் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும்ன்றதை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். இன்னியோட Q1 பிரிக்கிறேன். Q1 3 பிரிச்சா T2 எங்க இருக்கு? T2 எங்க இருக்கு? ஆல்மோஸ்ட் T2 T3 கரெக்டா எங்க திரும்பி இருக்கான்னு பாருங்க. ஹை ஆஃப் தி டே எங்க செட் ஆயிருக்குன்னு பாருங்க. கீழே போயிருக்க வேண்டியது, பட் ஜியோ அதுக்குள்ள தூக்கிட்டு S&P போவாங்க கீழே. ஸோ இந்த டெர்மினல்ஸ் நிறைய புல் பண்ணலாம் ப்ரோ, வித்தியாசமா புல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உனக்கு ஹையஸ்ட் அக்யூரசி இதுல தான் கிடைக்கும், ஃபியூச்சர்ஸ்ல கிடைக்கும். செம்ம அக்யூரேட்டா வேலை செய்யும் டெர்மினல்ஸ். அப்படியே கன் மாதிரி உட்காரும் டெர்மினல்ஸ்லாம். இப்போ ப்ரோ Q1ல புல் பண்றது Q2ல தான் மேனிபுலேஷன் நடக்குமா, Q3 and Q4ல இந்த மாதிரி பர்டிகுலரா எதுவும் நடக்கும்னு இருக்கா ப்ரோ? இல்லைன்னா அப்படி கிடையாது ப்ரோ. அங்கதான் நம்ம டைமோட லாஜிக் எடுத்துட்டு வரோம். 159 நம்ம இந்த QT இன்னும் இன்டெப்தா போனா இது ஒரு ரேபிட், இது ஒரு பள்ளத்தாக்கு ப்ரோ. அது உள்ள போனா நம்ம நிறைய மாட்டிப்போம். அதனாலதான் இன்னும் அந்த சைட் எல்லாம் தொடாம வச்சிருக்கேன் நான். அது பெரிய ரேபிட்டோட, அது உள்ள போனா அப்படியே வலிச்சுன்னு போயிடும் ஆளு. நான் இன்னும் அதனாலதான் அது ஃபுல்லாலாம் படிக்கல. எனக்கு எது தேவையோ அதோட நான் நிறுத்திக்கிறேன். எனக்கு எது என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ, எது என்னால படிக்க முடியுதோ நான் அதோட நிறுத்திப்பேன். ரொம்ப டீப்பா போனா மாட்டிப்போம். ஆனா டெர்மினல்ஸ் இப்படிதான் புல் பண்ணுவாங்க. இப்ப இந்த வாரம் எங்க Q1 இங்க இருக்கு. இந்த வாரத்தோட பயாஸ் நான் பை. அப்ப எனக்கு லோ ஆஃப் த வீக் எங்க ஃபார்ம் ஆகும்? Q1 நான் 4 பிரிக்கிறேன். Q1 இங்க இருக்கா? Q1 3 பிரிக்கிறேன். சாரி, 4 Q1 3 பிரிச்சுட்டு டெர்மினல்ஸ் Q2 லோவஸ்ட் லோ, ஹையஸ்ட் ஹை,
இங்க இருக்கு. எங்க திரும்பி இருக்கான்னு பாருங்க, எவ்வளவு தூரம் போயிருக்கான்னு பாருங்க. பிளஸ் இதை நம்ம வெறும் டெர்மினல்ஸ் வச்சு டிட்டர்மைன் பண்ண போறது கிடையாது. இந்த இடத்துல நான் வந்து தொடுற இடம் இது என்ன கீ லெவல் தொடுறோம், டெய்லி எஃப்இஜி ஏதாவது இருக்கும். சரி, டெய்லி எஃப்இஜி இப்ப இந்த மேனிபுலேஷனுக்கும் மேல எஸ்எம்டி இருந்திருக்குமா? காட்டுறேன். 1 hour இது என்ன சைக்கிள், இது மண்டே டியூஸ்டேவா? மண்டே டியூஸ்டே ஏதாவது எஸ்எம்டி இருக்கா? அதான் இருக்கு பாருங்க மேல. ஃப்ரைடே மண்டே ஒய்எம் தூக்குல என்கே தூக்கிருக்கோம் பாருங்க. அப்ப இது என்னது, இது என்னது, இது ஃபேக்கா மாறிடுமா? இப்பதான் நீங்க சொன்ன அந்த மேக்னெட்டோ இதுல இப்பதான் மேக்னெட்டோ ஒர்க் ஆகும். இப்ப ஃபார்ம் ஆனது என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, Q1 Q2 ஒய்எம் தூக்கிட்டானா Q1 ஓட லோஸ ஒய்எம் தூக்கிட்டான், இஎஸ் தூக்கிட்டான். இங்க வேற ஏதோ ஒண்ணு உட்காந்துருக்குமே, ஹிடன் இருக்கா? ஹிடன் இருக்கு இங்க எஸ்எம்டி இருக்கு, பட் அது ஹிடன். அதை நான் அப்புறம் சொல்லி தரேன் அந்த கான்செப்ட். இவனை பாத்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே பாடி ப்ளஸ் வச்சிருப்போம், ஒய்எம் வச்சிருக்க மாட்டான், விக்கு மட்டும் தான் வந்திருக்கு. தெரியுதா? இந்த பாடியோட பாடி இல்லையா ப்ரோ? அது நான் அந்த கான்செப்ட் சொல்லி தரேன் வேணாம், கன்ஃபியூஸ் ஆகும். இதுதான் மேக்னெட்டோ. இப்ப எனக்கு இந்த லோட் தூக்கிட்டானா, இப்ப எனக்கு ஒரிஜினலான எஸ்எம்டி புட் ஆயிடுச்சு, மேல இருக்கிறது ஃபேக், வந்தது ரீட்ரேஸ்மெண்ட். அப்ப எனக்கு என்னது அடுத்த டார்கெட் எது, நான் இங்க அடிக்கிற லாங்குக்கு அந்த ஹைஸ் தான். சரி, ஓஎமும் போயிட்டாங்க. தெரியுதா? இவ்வளவுதான் ப்ரோ. லைட்டா குழப்புற மாதிரியே இருக்கும், ரெக்கார்டிங் ஒரு இது பாத்தீங்கன்னா புரியுது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? ப்ரோ எனக்கு அந்த டெர்மினல் மட்டும் ப்ரொடெக்ஷன் இல்லைங்களா? புரியல ப்ரோ. ப்ரோ டெர்மினல்ஸ்னா அது வந்து நம்ம எவ்ரி Q1 அது டெர்மினல்ஸ் இப்ப வேணாம் ப்ரோ, நான் ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் தான் காமிச்சேன், அது சொல்லி தரல. அது நான் அந்த கான்செப்ட் சொல்லி தரேன். அது வந்து நம்ம அந்த நாளோட மேனிபுலேஷன்ஸ் இல்ல அந்த வாரத்தோட மேனிபுலேஷன், அந்த மாசத்தோட மேனிபுலேஷன்ஸ் மெஷர் பண்ண முடியும். லைக் எவ்வளவு தூரம் போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை மெஷர் பண்ற விதம்ன்றதை விட நீ பயாஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதை மெஷர் பண்ண முடியும். பயாஸ் பைல இருந்துட்டு நீ பாட்டு போய் ஷார்ட் அடிச்சிருந்தா வேஸ்ட். அப்ப அது அப்படியே தப்பா மாறும். அவ்வளவுதான் ப்ரோ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? அந்த மேக்னெட் எஃபெக்ட் கூட டபுளிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொன்னீங்களா ப்ரோ? அது டபுளிங்ன்றது ரெண்டு. முதல்ல இந்த நார்மல் எஸ்எம்டி ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்க ப்ரோ, அப்புறம் டபுளிங் சொல்றேன். அது இன்னும் கன்ஃபியூஸ், அது இன்னும் தலைவலி பிடிச்ச டாபிக். அதுக்கு முதல்ல இதை மாஸ்டர் பண்ணாதான் அடுத்த டபுளிங் போக முடியும். ப்ரோ இது எப்படி ப்ரோ இதுதான் லீட் பேர் இதுதான் லேக் பேர்னு முடிவு பண்றது? அது ஃபெயிலியர் ஸ்விங் தான் ப்ரோ லீட் பேர். டர்ட்டில் சூப் அடிக்கிற அசெட் லேக் ஆகும், டர்ட்டில் சூப் அடிக்காத அசெட் ஃபாஸ்டா இருக்கும். ஐ மீன் எஸ்எம்டி கொடுக்குற பேர் ஸ்லோவா இருக்கும், எஸ்எம்டி கொடுக்காத பேர் ஃபாஸ்டா இருக்கும். ஆனா நான் எஸ்எம்டி கொடுக்குற பேரை தான் எடுப்பேன், ஏன்னா எனக்கு அதுலதான் இன்வாலிடேஷன் லைன் வரும். அந்த டர்ட்டில் சூப் தான் எனக்கான இன்வாலிடேஷன். நான் டர்ட்டில் சூப் அடிக்காத அசெட்டை ட்ரேட் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான் ப்ரோ. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கும்? அதே மாதிரி நம்ம அந்த டைமிங் இப்போ 159 சொன்னீங்கல்ல ப்ரோ, யூரோ யூஎஸ்டி பார்க்கும் அப்படின்னா 159. இப்போ யூஜேக்கு வந்து 1721 அந்த மாதிரி சொன்னீங்கல்ல. இது தாண்டி இடைப்பட்ட டைம்ல இப்போ 159க்கு பதிலா நம்ம வந்து பிஎம் செஷன்ல பண்ணக்கூடாதா ப்ரோ? அந்த மாதிரி டைம்ல எல்லாம் சூப் நடக்க கூடாது. நடக்கூடாது ப்ரோ. சரி சரி, நடக்கூடாதுன்னு இல்ல, நடந்தா அதுக்கு பேர் ஏசியன் ரிவர்சலா மாறிடும் யூரோல. ஏசியன் ஐ ஆஃப் த டே மொத்தமா அப்படியே ரிவர்சலா மாறிடும். அது இருக்கிறதுல லோ ப்ராபபிலிட்டி. எனக்கு லோ ப்ராபபிலிட்டி, அந்த பர்டிகுலர் ஏசியன் ரிவர்சல் மட்டும் எனக்கு லோ ப்ராபபிலிட்டி.
அப்படின்னா இப்ப வரைக்கும் நீங்க சொல்லி தந்த அந்த Q1, Q2, Q3, Q4 இது எல்லாமே இந்த 159 டைமுக்குள்ள நடக்கிற மாதிரி பார்த்துட்டா நல்லது என்ன ப்ரோ? ப்ரோ 159க்குள்ளதான் ப்ரோ நடக்குமே. அப்படியா? சரி. Q1 Q2 SSMT வந்தா அது என்ன ப்ரோ? Q2 எப்போ ப்ரோ 0 GMT ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது 1 AM அந்த ஒரு 4 hour கேண்டுக்குள்ள வந்துதா ப்ரோ? அடுத்து Q3 எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது? 6 AM ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. அது 5 AM அந்த ஒரு 4 hour கேண்டுக்குள்ள வந்துதா ப்ரோ? ஆமா ஆமா. அடுத்தது 6 to 12 ப்ரோ. 6 to 12ன்றது 6 AM, அதாவது Q2 ஸ்டார்ட் ஆகிற டைம் 6 AM தான், முடிகிற டைம் 12 AM, 6 மணி நேரம். அதுக்குள்ளேயே உனக்கு 5 AM 9 AM ரெண்டுமே வந்தது. அந்த அந்த நாளோட Q4 அடுத்த நாளோட Q1 சேர்ந்து SSMT கொடுக்குறது, அதுதான் ஏஷியன் ரிவர்சல், ஏஷியன் ஐ ஆஃப் தி டே ப்ரொஃபைல். இப்போ Q1ம் Q4ம் கொடுக்குற SMT-யோட Q3 Q4 பக்கத்துல இருக்கிறது வந்து பவர் ஜாஸ்தியா ப்ரோ? பவர் ஜாஸ்தின்னு கிடையாது ப்ரோ. அங்கதான் டெய்லி ப்ரொஃபைல்ஸ் வரும். Q4 Q1ல SSMT ஒர்க் ஆகாதுன்ற லாஜிக் கிடையவே கிடையாது. நல்லாவே ஒர்க் ஆகும் Q4 Q1. அதுக்கு பேர் தான் ஏஷியன் ரிவர்சல் மாடல். Q4 Q1 வைக்கிறது ஏஷியன் ரிவர்சல். எங்க யூரோல ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருப்பாங்க போன வாரமா அந்த வாரம். Q4 Q1 Q4 Q1 Q4 Q1 போன வாரம் திங்கக்கிழமை வச்சிருப்பான் 15 months CST. அது எப்படி வச்சிருக்கான்? இதோ Q4 Q1 ஏஷியா ஐ ஆஃப் தி வீக், ஏஷியா ஐ ஆஃப் தி டே, ஐ ஆஃப் தி வீக் ஏஷியா தான் இதுதான். வேற இங்க டெய்லி சைக்கிள் இருக்கு, வேற வீக்லி சைக்கிள். ப்ரீவியஸ் டேயோட ஹையா யூரோ தூக்கிருப்பான், ஜியோ தூக்கிருக்க மாட்டான். ஸோ Q4 Q1 வைக்கிற SSMT தான் பவர் கம்மி அப்படின்னு கிடையாது. எனக்கு பவர் கம்மி, லைக் என்கிட்ட இருக்கிற டேட்டா படி பார்க்கும்போது எனக்கு ஏஷியன் ரிவர்சல் மாடல் கொஞ்சம் லோ ப்ராபர்ட்டி மாடல், அவ்வளவுதான். நான் அதை நம்ப மாட்டேன். கேஸ் மேல அது ஒரிஜினலாவே SSMT ஒர்க் ஆக போகுது அப்படின்னா நான் அடுத்து வரக்கூடிய 1 AM ஏதாவது ஒரு டர்ன் சுத்த என்டர் ஆயிட்டு ஸ்டாப் சுத்தின்னு போயிட்டு மேல வச்சிடும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போதைக்கு இல்ல. நாளைக்கு வேணா டவுட் வரும். நாளைக்கு கிளாஸ் இல்ல ப்ரோ? நாளைக்கு கிளாஸ் கிடையாது. நாளைக்கு அப்படியே சாட்ல பாருங்க லைவா நியூஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு. எப்பவுமே நியூஸ் வரதுக்கு முன்னாடி SMT இருக்கும்.